என் பேர் தாமஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வால்யூம் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ், வால்யூம் ஃபுட்பிரிண்ட். அதாவது ஒரு ஆர்டர் ஃப்ளோவை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். இதை எந்த டூலை வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, வால்யூம் ஃபுட்பிரிண்ட்டுன்ட்டு ஒரு டூல் வந்து ட்ரேடிங் வியூவில் இருக்குது, ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மில். அந்த டூலை வந்து யூஸ் பண்ணி அந்த டூலில் அது என்ன சொல்லுது அப்படின்றத வந்து புரிஞ்சிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டே சார்ட், நிப்டினுடைய டே சார்ட். நிப்டினுடைய டே சார்ட் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் வந்துட்டு நிறைய மூவிங் ஆவரேஜ் லைன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இதெல்லாம் எடுத்துருவோம். ஏன்னா இதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல, அதனால எடுத்துடுறாங்க. எடுத்துட்டேன். இந்த வால்யூம் கீழே இருக்குது, அது கூட நான் வந்து எடுத்துடுறேன், ப்ளைனாக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ப்ளைனாக வச்சாச்சு. இது நிஃப்டி 50னுடைய டே சார்ட்டு. இந்த லாஸ்ட் கேண்டில் வந்து லாஸ்ட் ஒரு கிரீன் கேண்டில் இருக்கு பாருங்க, அந்த கேண்டில் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆன இன்னைக்கு க்ளோஸ் ஆன கேண்டில் அது. ஓகே, இப்போ நம்ம வால்யூம் ஃபுட்பிரிண்ட்ன்ற ஒரு டூல் வந்து இருக்கு. அந்த டூலை வச்சு என்னென்னலாம் நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த டூலை வச்சுட்டு ஒரு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஒரு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது வந்து நிறைய மெத்தட் இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் தனக்கு பிடிச்ச ஒவ்வொரு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சைக்காலஜிக்கல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சைக்காலஜிக்கல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகுது, இல்லை பவுன்ஸ் ஆகுது அப்படின்னாச்சுன்னா, அந்த லெவலில் இருக்கிற ரவுண்ட் அப் நம்பர், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 22,720 இல்லை 750 780 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹண்ட்ரட்ஸுக்கு வந்து ரவுண்ட் பண்ணிடுவாங்க, 22,800ன்றுவாங்க. அதே போல் 22,500 அப்படின்றது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர். 500 தாண்டிடுச்சுடா, 1000 தாண்டிடுச்சுடா அப்படின்ற அந்த ஒரு மைண்டில் நம்மளுக்கு வர ஒரு இன்ஸ்பிரேஷன், இதுதான் வந்து சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னுவாங்க. ஸோ இந்த சைக்காலஜிக்கல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அதெல்லாம் எந்த மாதிரி இருக்கும், வேல்யூ இருக்கும் அப்படின்னா 500, 1000, 800 இந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய பர்டிகுலராக ஒரு நம்பரெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. அதாவது 22,630 640ன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. 22,600 அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் லெவலு. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு பாக்ஸ் தேரின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அந்த தேரிலையும் வந்து இந்த சைக்காலஜிக்கல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு 1000 பாயிண்ட் எடுத்துக்குவாங்க. இது செல்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இதை ப்ரைஸை வந்துட்டு 23,000லேருந்து 24,000க்குள்ளே இருக்கும் அப்படின்வாங்க. இது வந்து ஒரு பாக்ஸ். அப்போ அந்த 23,000 24,000 அப்படின்னு நினச்சின்னா, அந்த ஜோன் வந்து சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ஜோன் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எக்ஸாக்டாக அவங்க சொல்கிற அந்த நம்பர் வந்து சைக்காலஜிக்கல் நம்பர். அந்த சைக்காலஜிக்கல் நம்பர் வந்து அவங்க சொல்கிறது மட்டும் இல்லை, அது எல்லாருடைய மைண்ட்லேயுமே இருக்கிறதால அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. அதே போல் மூவிங் ஆவரேஜை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, 89 அப்படின்றது வந்து ஃபிபனாசி நம்பர். அதனால வந்துட்டு மூவிங் ஆவரேஜ் 89, அதுவும் டே சார்ட்டில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அல்லது ரெசிஸ்டன்ஸ். ப்ரைஸ் மேலேருந்து கீழே இறங்கிட்டு வருது, அந்த நேரத்தில் வந்துட்டு கீழே வந்து 89 இருக்குது அப்படின்னாச்சுன்னா, அந்த 89 அதை டச் பண்ணிட்டு பவுன்ஸ் ஆகுதா இல்லை பிரேக் பண்ணி கீழே போகுதா அப்படின்றத வந்துட்டு பார்ப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த இதுலேயே வந்து போடுறேன். நான் எஸ்எம்ஏ மூவிங் ஆவரேஜ், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் போட்டேன். இது வந்து இது வந்து 50 டிஃபால்ட்டாக இதாகுது. நான் வந்து 89க்கு மாற்றிக்கிறேன். நான் எப்போதும் வந்து ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணுவேன் 89க்கு, அதனால நான் ப்ளூ கலரே யூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது கொஞ்சம் பெரிய திக்காக ஒன்று போடுவேன், ஏன்னா அது ஒரு இதாக இருக்கிறதால. இப்போ பாருங்கள்,
இப்போ இந்த இடத்து இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுன்னா 89 மூவிங் ஆவரேஜ் லைனை வந்துட்டு டே சார்ட்டில் வந்துட்டு பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இந்த லெவல் பாருங்க, நம்ம மவுஸ் வச்சு நடத்துகிறோம் பாருங்க, இந்த இது ரவுண்ட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. இந்த இடத்துல பாருங்க, ப்ரைஸு 2 தடவை வந்து ஹிட் ஆயிருக்கு. ஒரு தடவை ஹிட் ஆகிட்டு அப்படியே கீழே இறங்கியிருக்கு, திருப்பி ஒரு தடவை ஹிட் ஆகிருக்கு, ஹிட் பண்ணிட்டு இறங்கிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு? ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்த எடுத்துக்குவோம். இந்த இடம், இந்த இடத்த வந்து அது என்ன பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டு இறங்கிடுச்சு. அப்ப ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கங்க, அதுவும் டே சார்ட்ல 89 மூவிங் ஆவரேஜை ப்ரைஸ் வந்து கிராஸ் பண்ணுது, அது மேல இருந்து கீழே கிராஸ் பண்ணுதோ இல்லை கீழே இருந்து மேலே கிராஸ் பண்ணுதோ அப்படின்னாச்சுன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டைனமிக் அப்படின்வாங்க இது ஏன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா மூவிங் ஆவரேஜ்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் 89 கேண்டில்ஸினுடைய ஆவரேஜ் தான் வந்து மூவிங் ஆவரேஜ் 89. அப்போ வந்து இதனுடைய வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதால இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாச்சுன்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸ்டாட்டிக் ரெசிஸ்டன்ஸ், ஸ்டாட்டிக் சப்போர்ட்னு சொல்ல மாட்டோம். ஸ்டாட்டிக்னா என்ன அப்படின்னாச்சுன்னா அது ஒரு லைன் கால்குலேஷன் வச்சு ஒரு லைனை போட்டாச்சுன்னா அது போட்டதாக தான் இருக்கும், அன்னைக்கு ஃபுல்லாக அந்த இது இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, இது மூவிங் ஆவரேஜ்ன்றது உங்களுக்கு வந்து லெவல் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதால இது வந்து ஒரு டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் இல்லை டைனமிக் சப்போர்ட் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ ஒன்றை மட்டும் நல்லா ஞாபகத்தை வச்சுங்க, இந்த 89 ப்ரைஸு பிரேக் பண்ணுது அப்படின்னாச்சுனால ஒரு பெரிய ஒரு மூவ் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஃபியூச்சரில். இப்போ அது வந்து பிரேக் பண்ணி மேலே மூவ் ஆகுது அப்படின்னாச்சுன்னா ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகுது. இப்போ அது வந்து ஏற்கனவே அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படின்னாச்சுன்னா அது 89 கிராஸ் பண்ணுது அப்படின்னாச்சுன்னா, கிராஸ் பண்ணி மேலே ஏறுது அப்படின்னாச்சுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதேமாரி கிராஸ் பண்ணி கீழே இறங்குது அப்படின்னாச்சுன்னா அது வந்து பேரிஷ்க்கு போகுதுன்னு அர்த்தம். பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு பிரேக் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு, பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணிட்டு அப்படியே இறங்கிட்டு இது வரைக்கும் வந்துட்டு திருப்பி வந்து ஏறி அந்த லைனை வந்துட்டு பிரேக் பண்ணி மேலே போக பார்க்குது. ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு அது என்னவோ ஆக்ட் பண்ணுது, ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுறதால அதை பிரேக் பண்ண முடியாமல் ப்ரைஸு திருப்பியும் வந்து கீழே இறங்கிடுது. இப்போ கீழே இறங்கி ஃபர்தராக இங்கே வந்து ரொம்ப தூரத்துக்கு போயிடுச்சு. ஓகே, இதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாச்சுன்னா டைனமிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அதே போல் SMA 89 நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த 89 என்னங்க, அது ஒரு 90 சொன்னேன், அதுலேருந்து 1 கழிக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா இது வந்து ஃபிபனாசி நம்பர். இது 89ன்றது வந்து ஃபிபனாசி நம்பர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான். அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து கூகுளில் அடித்து பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 2 நம்பரை கூட்டுறதால கிடைக்கிற ஒரு நம்பர் இது. இது வந்து ட்ரேடிங்கில் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறது இது நம்பர். இது நம்மளுக்கு ஃபெபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூலே இருக்குது. இதை பாருங்க, இப்போ நான் காட்டுறேங்க. ஃபெபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் இது இருக்குங்களா? இப்போ இது வந்துட்டு இப்போ இதுதான் டாப்னு வச்சுங்க. இந்த இதுதான் வந்து இங்கேருந்து அப்படியே இழுத்துட்டு இது வந்து பாட்டம் அப்படி போட்டோன்னா இது வந்து ஃபெபனாசி ரீட்ரேஸ்மெண்ட். அப்போ இந்த இது வந்துட்டு ஃபெபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு டூல். இது இந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வர ஒரு நம்பர் தான் வந்து 89 அப்படின்றது. ஸோ அதனால தான் வந்து நம்ம 89 வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இதை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இதை நம்ம ஃபெபனாசி இப்போ பார்க்கல, ஜஸ்ட் உங்களுக்கு சொன்னேன் நான். ஸோ இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸுன்றது வந்து அதாவது ஒரு மெத்தட் தான் இல்லை, ஒரே ஒரு வழி தாங்க இருக்கு சப்போர்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து ஒரே ஒரு வே தான் இருக்குன்னா கிடையவே கிடையாது. நிறைய வழி இருக்கு. அதில் ஒவ்வொருத்தரும் தனக்கு பிடிச்ச ஸ்டைலில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து சொன்ன மூவிங் ஆவரேஜே வந்து சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் நான் கன்சிடர் பண்ணுறேன் என்னுடைய ட்ரேடிங்கில். சில பேர் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு முன்னாடி நேத்திய வந்து க்ளோசிங் ப்ரைஸு, ஓப்பனிங் ப்ரைஸு, ஹை லோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா நாளைக்கு உரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க.
கால்குலேட் பண்ணிட்டு அதை வந்துட்டு அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, மார்க் பண்ணிக்குவாங்க. அது ஒரு மெத்தடு. அது வந்து ஸ்டாட்டிக். ஏன்னா அதை ஒன்ஸ் மார்க் பண்ணிட்டாங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். அந்த அந்த லெவலு காலையிலே மார்க் பண்ணி வச்சிடுறது. அது ஒரு மெத்தடு. அப்போ இந்த இது வந்து ஒரு மெத்தடு. இது இல்லாமல் ஃபெபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஒரு மெத்தட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ இங்கே இருந்து ப்ரைஸ் இது வரைக்கும் வந்துருச்சு, வந்துட்டு இங்கே வந்து ஏறிடுச்சு, ஏறிட்டு திருப்பி வந்து இறங்கிடுச்சு, இறங்கி இங்கே வந்தது திருப்பி ஏறுது, இறங்கி வந்தது திருப்பி ஏறுது. அப்போ ஒரு ஸ்விங் அப்படின்னாச்சுன்னா, ஒரு ஸ்விங்கினுடைய டாப் இதுனா பாட்டம் வந்து இது. ஸோ ஓகே, அப்போ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னாச்சுன்னா, நான் வந்து இந்த ஃபெபனாசி டூலை எடுத்துட்டு ஒரு ஸ்விங்கை வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணுறேன். நான் இந்த இடத்துல இதனுடைய ஹையில் வந்து மார்க் பண்ணிட்டு இங்கே வந்து இதனுடைய பாட்டம் லோவை வந்து மார்க். ஓகே, இப்போ மார்க் பண்ணிட்டோம். இதை வந்து இன்னொன்று இப்படி மார்க் பண்ணிக்கோ உங்களுக்கு புரியறதுக்காக. ஏன்னா ஓகே இருங்க ஒரு நிமிஷம், கீழே இருந்து போகிறேன். ஒரு ஸ்விங் ஹை வந்து இந்த இடம். ஓகே, இப்போ பாருங்க, இந்த வந்து ஒரு ஸ்விங் வந்துடுச்சு, வந்துட்டு இந்த ப்ரைஸ் வந்துட்டு இங்கே இருந்து மேலே ஏறுது. அப்போ இந்த லைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு லைன் ரெட் லைன் இருக்குது, இங்கே ஒரு எல்லோ லைன் இருக்குது, இங்கே ஒரு க்ரீன் லைன் இருக்குது, இங்கே ஒரு டார்க் க்ரீன் லைன் இருக்குது, இங்கே ஒரு ப்ளூ லைன் இருக்குது, இது லாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிறது வந்து பிளாக் லைன், கிரே லைன் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு லைனுமே வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் பண்ணும், ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் பண்ணும். இப்படியும் வந்து சில பேர் வந்து ஃபிபனாசி லெவலை வந்து சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த இதையும் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாச்சுன்னா, இப்போ இங்கே இருந்து போன உடனே ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ கீழே இருந்து மேலே ஏறுறப்ப வர்றது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். மேலே இருந்து ப்ரைஸ் கீழே வந்துட்டு இருக்கிறது வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ புரியுதுங்களா? இப்போ ஒரு இதில் வந்து நிற்கிறீங்க, ஒரு பிளாட்ஃபார்மில் ஏறி நிற்கிறீங்க அப்படின்னாச்சும் உங்களுக்கு தாங்கிட்டு நிற்கிறது வந்து பிளாட்ஃபார்ம் உடச்சதுன்னா கீழே விழுந்துருவீங்க. அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து மேலே இருந்து வர்றப்ப கீழே ஒரு இது வந்து தாங்கி பிடிக்குதுன்னா அது வந்து சப்போர்ட். ப்ரைஸ் கீழே இருந்து மேலே ஏறுறப்ப மேலே ஏற விடாம மேலே இருந்துகிட்டு ஒன்று தடுக்குதுன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ். இந்த லாஜிக்கை வந்து புரிஞ்சுங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிடுச்சு, கீழே இறங்கிட்டு இந்த ப்ரைஸ் வந்து மேலே ஏறுது. மேலே ஏறுறப்ப இந்த ஃபர்ஸ்ட் வர ஃபெபனாசி லெவல் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னாச்சுன்னா 0.23, 0.236. இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை போயிட்டு இந்த ப்ரைஸ் வந்து டச் பண்ணிருக்கு. எத்தனை நாளுக்கு முன்னாடி? இந்த டே சார்ட்ன்றதால 1 2 3 4 5 இன்னையிலேருந்து கணக்கு பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி 5வது நாள். அப்போ இன்னைக்கு வந்து என்னது? இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை, வியாழக்கிழமை, ஏன்னா வெள்ளி சனி ஞாயிறு மார்க்கெட் கிடையாது, வியாழக்கிழமை, அதுக்கப்புறம் வந்து புதன்கிழமை, வியாழன் புதன் செவ்வாய் திங்கக்கிழமை. எக்ஸாக்டா போன வாரம் திங்கக்கிழமை, நம்ம இந்த வாரம் திங்கக்கிழமை முடிஞ்சிருச்சு. போன வாரம் திங்கக்கிழமை இந்த ப்ரைஸ் என்ன பண்ணிருக்கு அப்படின்னாச்சுன்னா இந்த ஃபெபனாசி லைனை போயிட்டு டச் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்து அதை வந்துட்டு என்ன பண்ணிருக்கு, வந்து கீழே தள்ளி இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த இடத்த வந்து அது பிரேக் பண்றதுக்கு அட்டம்ப்டே எடுக்கல. ஒருவேளை நாளைக்கு எடுக்கலையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். சப்போஸ் இதை உடைச்சிருச்சு அப்படின்னாச்சுன்னா அடுத்த லெவலு இந்த லெவலுக்கு போகும், 0.38க்கு போகும். 380 உடைச்சிருச்சு அப்படின்னாச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.5. ஆக்சுவலாக ஒரு விஷயம் இங்கே நான் வந்து சொல்ல வரேன். 0.5 அப்படின்றது வந்து ஃபெபனாசி நம்பர் கிடையாது, அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர். ஏன்னா ஃபெபனாசியில் வந்துட்டு 0.5 வராது. ஸோ அப்போ இந்த 0.5ன்றது ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அப்போ நான் சொன்னேன்ல, அந்த 50%, 100%, 500ன்றது இல்லை 1000ன்றது அந்த அந்த இதில் வர இதுதான் இது சைக்காலஜிக்கல் லெவல். ஸோ அந்த லெவலில் வந்து கிராஸ் பண்ணிடுச்சுன்னா 0.618 வருது. இந்த 0.618ன்றது வந்து ஃபெபனாசி, மற்றது எல்லாமே ஃபெபனாசி தான். அந்த 0.5 மட்டும்தான் ஃபெபனாசி நம்பர் இல்லை. அப்போ இந்த 0.618ன்றது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். அது கீழே இருந்து ப்ரைஸ் மேலே போகிறப்ப, அதுவே மேலே இருந்து வரப்ப
அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட் லைன். அதை உடைச்சிருச்சு அப்படின்னாச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. ட்ரெண்ட் இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருந்துட்டு இருக்கிறது வந்துட்டு அதுக்கு மேலே ஏறி டச் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்துட்டு என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ட்ரெண்டே ரிவர்ஸ் ஆகும், புல்லிஷ் மார்க்கெட்டாக மாறிடும் நம்ம மார்க்கெட். ஆனால் அது அது எத்தனை நாள் இருக்குன்னு தெரில. நம்ம மார்க்கெட் சொல்ல முடியாது. நம்ம மார்க்கெட்டு ஏறிச்சுன்னா ஒரே நாள்லேயே ஏழுது 500 பாயிண்ட் 600 பாயிண்ட். ஸோ அதனால வந்து அதை சொல்ல முடியாது வருது. ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் அப்படின்றது வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட கன்வே பண்ண வர வந்து மெசேஜ் என்ன அப்படின்னாச்சுன்னா, இது தாங்க ரெசிஸ்டன்ஸ், இது இப்படி தாங்க ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணோம், இது தாங்க சப்போர்ட், இப்படி தாங்க சப்போர்ட்டை கால்குலேட் பண்ணோம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களுக்கு பிடிச்சமான இதில் வந்துட்டு அவங்க கால்குலேட் பண்ணி மார்க் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய ஓன் ஸ்டைல். அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு ஓன் ஸ்டைல் வந்து இருக்கணும். புரியுதுங்களா? பொதுவாக என்னுடைய ஸ்டைல் வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, நான் வந்து இன்ட்ராடே பண்ணுறேன் அப்படின்னாச்சுன்னா, நான் வந்து SMA 8 வந்து யூஸ் பண்ணுவேன். SMA 8 வந்து யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிட்டு அந்த SMA 8 வந்து கிராஸ் பண்ணி ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னாச்சுன்னா, மேலே ஏறி க்ளோஸ் ஆகுது அப்படின்னாச்சுன்னா, நான் வந்து என்ன லாங் பொசிஷன் போவேன். அதுவே வந்து கீழே வருது, கீழே வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ஷார்ட் பொசிஷன் வரும். இது என்னுடைய வந்து ஒரு இது. ஸோ இதை மட்டும்தான் நான் பார்க்குறேன்னா SMA 8னா SMA 8 மட்டும் பார்க்க மாட்டேன், நான் மற்ற இதையும் பார்ப்பேன் நான். கன்ஃப்ளூன்சன்ஸ்ன்னுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு இண்டிகேட்டரை மட்டும் நம்பி நீங்கள் வந்து ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு 2-3 இண்டிகேட்டரை வந்து கன்ஃபர்மேஷனுக்காக வச்சிருக்கணும். நான் வந்து RSI அதோட செக் பண்ணுவேன். எனக்கு தேவைப்பட்டதுன்னா ADXை பார்ப்பேன். அது இல்லை அப்படின்னா MACD வந்து செக் பண்ணுவேன். அதே போல் லாங் டேர்ம் ட்ரெண்டை பார்ப்பேன் நான். அதாவது வந்து 89 பார்ப்பேன். 89 வந்து என்ன சொல்லுதுன்னு பார்ப்பேன். 89 இது ஆயிடுச்சுன்னா டெத் கிராஸ் இல்லை கோல்டன் கிராஸ் இருக்கான்னு பார்ப்பேன். அதாவது 50 200 கிராஸ் பண்ண கிராஸ் ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்பேன். ஸோ ஃபெபனாசியை வச்சு செக் பண்ணி பார்ப்பேன். இப்படி ஒரு 2-3 இதை செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே ஒரு ஒரு சிக்னல் கொடுக்குது அப்பு அப்படின்ற நேரத்தில் ப்ரைஸும் வந்து 8 மேலே 8 ஆவரேஜ் SMA 8 வந்து கிராஸ் பண்ணி மேலே போய் க்ளோஸ் ஆகுது, அதுக்கு அடுத்து வர கேண்டிலும் வந்து அதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகுது அப்படின்னாச்சுன்னா, நான் வந்துட்டு எதுக்கு என்டர் ஆகும் அப்படின்னாச்சுன்னா லாங் பொசிஷனுக்கு என்டர் ஆகும். இது வந்து என்னுடைய ஒரு இது. ஆனால் இதை தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இல்லை, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த இதை வந்து நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஆனால் என்றைக்குமே ஒரே ஒரு டூலை மட்டும் நம்பி இருக்காதீங்க. இப்போ நான் வந்து ஏற்கனவே என்னுடைய பழைய வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அந்த ஆர்டர் பிளாக்கு. நீங்கள் ஆர்டர் பிளாக்கை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது, அது கூட நீங்கள் வந்து FEGயும் வந்து சேர்த்துக்கணும், அது கூட நீங்கள் மூவிங் ஆவரேஜையும் வச்சுக்கணும். நான் அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 டூவில் வந்துட்டு நீங்கள் ஒரு 5 கன்ஃபர்மேஷன் 3 to 5 கன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்துட்டு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு. அதாவது ஒரு பிளைண்டாக ஒரே ஒரு இண்டிகேட்டரை மட்டும் வச்சு நீங்கள் வந்து இறங்காதீங்க. அதே போல் ஆர்டர் பிளாக்ன்றது ஒரு ரெஃபரன்ஸ் தான். ஸோ அந்த ப்ரைஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கிறோமே ஒழிய, எந்த மாதிரி ஒரு மூவ்ல போகுது, அது வந்து ஒரு புல்லிஷ் மூவ்ல போயிட்டு இருக்கா இல்லை வந்து ஒரு பேரிஷ் இதில் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம வந்துட்டு எதை யூஸ் பண்ணுறோம், ஆர்டர் பிளாக்கை வந்து யூஸ் பண்ணுறோம். அதே போல் அந்த ஆர்டர் பிளாக்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பேரிஷ் ஆர்டர் பிளாக் அப்படின்றது வந்து பேரிஷ் ஆர்டர் பிளாக் எப்போதும் எங்கே இருக்கும், மேலே இருக்கும். அந்த பேரிஷ் ஆர்டர் பிளாக் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அதே போல புல்லிஷ் ஆர்டர் பிளாக் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ ப்ரைஸ் வந்து அந்த லெவலை டச் பண்ணி உடைச்சிட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எதுவுமே இல்லாதது ஒன்றுமே கிடையாது மார்க்கெட்டில். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை வந்துட்டு ஒரு சைட்வே மார்க்கெட், ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா ப்ரைஸ் வந்து அந்த பேரிஷ் ஓபியை வந்துட்டு போய் டச் பண்ணிட்டு பவுன்ஸ் ஆகி இது ரிஜெக்ட் ஆகி கீழே இறங்கும். அதே போல் கீழே வரப்ப புல்லிஷை வந்துட்டு டச் பண்ணி பவுன்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு ஸ்ட்ராங் ஒரு மார்க்கெட்டு புல்லிஷ் மார்க்கெட்டுன்னா அது ஓபியெல்லாம் மதிக்காது, ஓபியெல்லாம் கிராஸ் பண்ணி போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதை வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரைஸ் வந்து என்றைக்குமே வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு ஜோனை வந்து கிராஸ் பண்ணுறப்ப, அது சப்போர்ட் ஜோனோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் ஜோனோ இருக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு ஆர்டரும் வந்து எடுத்துடக்கூடாது. ஃபேக் இதெல்லாம் இருக்குது, ஃபேக் பிரேக் அவுட்லாம் இருக்குது. நம்மளுடைய ஸ்டாப் லாஸை வந்துட்டு எடுக்கிறதுக்காக அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் வந்து என்றைக்குமே ஒரு கேண்டில் வந்து
நீங்கள் யூஸ் ஒரு ஒரு இப்போ நீங்கள் 30 மினிட்ஸ் சார்ட்ன்றது வந்து பெஸ்ட் சார்ட் என்ன கேட்டால். 30 மினிட்ஸ் சில பேர் 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, 1 மினிட் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அது அவங்களுடைய கன்வீனியன்ட். ஆனால் நீங்கள் எந்த சார்ட் யூஸ் பண்ணாலும் அட்லீஸ்ட் 2 கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 2 கேண்டில் க்ளோஸ் ஆன பின்னாடி நீங்கள் வந்துட்டு ஒரு டிசிஷனை எடுங்க. அது ஏன்னா டக்குன்னு வந்துட்டு அது சர்க்குன்னு மேலே ஏறி சர்க்குன்னு இறங்கிடும் ஒரே இதில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால அந்த மாதிரி பண்ணிங்க. எடுத்த உடனே வந்து நீங்கள் ஒரு பொசிஷன் எடுத்த உடனே நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடணும், ஸ்டாப் லாஸையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்படி இல்லாட்டினா உங்கள் மணி வந்து வேஸ்ட் ஆகிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு 10 ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா 10 ட்ரேடுக்கும் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 இண்டிகேட்டர் இல்லை ஒரு 3 இண்டிகேட்டரை வந்து வச்சு அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு கரெக்டாக கணிச்சு தான் எடுக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அதில் வந்துட்டு ஒரு 50% வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு 50% வந்துட்டு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த 50% ஒரு 10 ட்ரேடில் வந்து 5 ட்ரேடு சக்ஸஸ் ஆகும், 5 ட்ரேடு வந்து ஃபெயிலியர் ஆகும். நீங்கள் 10 ட்ரேடுக்குமே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் எப்படி ஸ்டாப் லாஸ் போடுவீங்க? ஒரு 10% ஸ்டாப் லாஸ் போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா டார்கெட் வந்து ஒரு 20% வைப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து 5 ட்ரேடில் வந்துட்டு ஒரு 50% உங்களுக்கு வந்துட்டு ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா 50% போயிடும். அதுவே வந்து மற்ற ஒரு 5 ட்ரேட் வந்து நீங்கள் வின் பண்ணியிருக்கிறீங்க, சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ அதில் டார்கெட் எவ்வளோ வச்சுருக்கீங்க? அப்போ இதில் 10 வச்சிங்கன்றப்ப அப்போ வந்து ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 20% வச்சுருக்கீங்க. அப்போ 20ன்றப்ப அப்படியே டபுள் 100%. ஸோ இப்படி கழிச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா இந்த மாரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஸ்டாப் லாஸும் இதுவும் வச்சு பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு வின்னிங் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, சரி, நம்ம இப்போ அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம வந்த விஷயத்துக்கு போயிடுவோம். இப்போ நான் வந்து இதெல்லாம் வந்து எடுத்துடுறேன். நான் இது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து வால்யூம் ஃபுட் பிரிண்ட் அப்படின்றது. ஸோ இது எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னாச்சுன்னா இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த டூலை எப்படி இது பண்ணணும்னா இப்படியே இந்த இதில் பாருங்கள், மெனுவில் பாருங்கள். இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இங்கே இந்த ஒரு பார் ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டைலில் நான் ஏற்கனவே அதுதான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த பார் ஸ்டைலில் நீங்கள் இது பண்ணோடனே உங்களுக்கு தேவையான பார் ஸ்டைலை வந்து நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த இது வரும் உங்களுக்கு. அதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா வால்யூம் ஃபுட் பிரிண்ட்னு ஒன்று இருக்கும். அந்த வால்யூம் ஃபுட் பிரிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே வந்துருச்சு, ஒன்றுமே தெரியல, ஒரு கச்சமச்சான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ஜூம் பண்ண போகிறோம். அப்படியே ஜூம் பண்ணுறேன். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நம்பர் தெரியுதுங்களா? ஓகே, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனில். ரொம்ப பெருசாகிடுச்சு. ஓகே, இதுதான். இப்போ இதில் பாருங்கள், இப்போ நம்ம வந்து இதுதான் வந்து வால்யூம் ஃபுட் பிரிண்ட் அப்படின்றது. இப்போ எங்கெங்க போச்சு கேண்டில்னா இந்த நடுவில் இருக்கு பாருங்க, கேண்டில் இது இருக்குங்களா, இதான் வந்து இன்னைக்கு ஃபார்ம் ஆன கேண்டில். இன்னைக்கு ஃபார்ம் ஆன டே சார்ட்டினுடைய, இன்னைக்கு ஒரு டே சார்ட்னாலே ஒரு கேண்டில் தான் இன்னைக்கு. அந்த கேண்டில் தான் இங்கே இருக்கு, மிடில் இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போ வியாழக்கிழமை ஃபார்ம் ஆன கேண்டில் இதோ இருக்கு பாருங்க, ரெட் கேண்டில் உள்ள இருக்குங்களா, ரெட் கேண்டில் அப்படியே தான் இருக்கும். அந்த கேண்டலுக்கு சைடில் மட்டும் இந்த பிளாக்ஸ் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை இது வந்து இங்கே இருக்கு, அதுக்கு முந்தின நாள் கிரீன் வந்து இங்கே இருக்கு. ஓகேங்களா, இதான் வந்து கேண்டில். ஸோ நம்ம இதெல்லாம் விட்டுருவோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னாச்சுன்னா இன்னைக்கு ஃபார்ம் ஆனதை வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பிளாக்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பிளாக்னு வச்சுக்கோங்க. இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா லைட்டு இளஞ்சிவப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். இளஞ்சிவப்பு நம்ம வந்து இங்கிலீஷில் சொன்னோன்னா அது வந்து பிங்க் கலர் அப்படின்னுவோம், இல்லாட்டினா பேல் ரெட் அப்படின்னுவோம், வெளிரிய சிவப்புன்ட்டு. ரெட் கலர்னா அதனுடைய இதை வந்துட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதால அந்த கலரை வந்து இதாகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா டார்க்காக ரெட்டு உள்ள ஒரு பார் இருக்கு. அடுத்தது இந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் ஒன்றா இருக்கு. ஒரு சின்ன ஒரு லாஜிக் என்ன அப்படின்னாச்சுன்னா ரொம்ப டார்க்காக இருந்ததுன்னா அது வந்து வெயிட் அதிகம், அப்போ லைட்டாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா வெயிட் கம்மி. அப்போ என்னங்க வெயிட் அப்படின்னாச்சுன்னா வால்யூம், எவ்வளோ வந்து வித்து இருக்கு அப்படின்றதுனுடைய வால்யூம் அது. அதை தான் வந்து அதை பேஸ் பண்ணி தான்
அந்த இதில் போட்டுருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் இப்போ வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று போடுறேன். இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த மேலே காட்டுறேன் பாருங்க, இந்த பிங்க் கலர் மாதிரி தெரியுதுங்களா, இளஞ்சிவப்பு, அதனுடைய டாப்பை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இது வந்து ஒரு லெவல். அப்போ 22,620 இது வந்துட்டு ஒரு லெவலு. அடுத்தது இன்னொரு அந்த பிளாக் வந்து எங்கே முடியுது, இந்த இடத்துல முடியுது. அப்போ அது வந்து என்னது, 22,559.55. நான் கொஞ்சம் மாற்றினது கூட நம்ம வந்து ஒரு 600ன்னு வச்சுக்குவோம். அப்போ 600ன்னு எப்படி இருக்கும், 560ன்னு வச்சுக்குவோம். 22,560 இந்த இந்த இது கீழே இருக்கிற லைனு. மேலே இருக்கிற லைனு 22,620. அப்போ 560னா ஒரு 40 இருக்கு, அதில் ஒரு 20 இருக்கு, 40 20 60 பாயிண்ட். அப்போ இந்த ரெண்டு, இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இடையில உள்ள பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னாச்சுன்னா 60 பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த 60 பாயிண்ட் உள்ளது வந்து ஒரு பிளாக்காக வந்து இருக்கு. ஸோ இந்த பிளாக்ன்றது இந்த அப்போ ஒரு ட்ரேடிங் வந்து ஒரு செல் ஆர்டர், இது வந்து செல் பண்ண குவான்டிட்டி, அது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டு இந்த பிரைஸ்ல இருந்து, அதாவது 22,559 இருந்து 22,620க்குள்ள எவ்வளவு வால்யூம் வந்து செல் ஆயிருக்கு அப்படின்னாச்சுன்னா 1.87 மில்லியன் 1.87 மில்லியன் வந்துட்டு செல் ஆயிருக்கு. எந்த பிரைஸ் லெவலுக்குள்ள ஆயிருக்கு, 22,559, அதாவது 600ன்னு வச்சுக்கோங்க. 22,600க்கும் 22,620க்கும் இடைப்பட்ட இதுல 1.87 மில்லியன் வந்துட்டு வந்து என்ன ஆயிருக்கு, செல் ஆயிருக்கு. செல் குவான்டிட்டி, இது செல் ஆர்டர்னு வச்சுக்கோங்க, செல் குவான்டிட்டி. அதே இதுல வந்துட்டு பை குவான்டிட்டி வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னாச்சுன்னா 1.64 மில்லியன் 1.64 மில்லியன். அப்ப இந்த ரெண்டு இடத்துல இந்த பிரைஸ் லெவல்ல ஒன்று வந்து 1.87 மில்லியன், ஒன்று வந்து 1.64 மில்லியன். ஓகேங்க, இந்த சைடு ஒரு பார் இருக்கு, இந்த சைடு ஒரு பார் இருக்கு. இந்த சைடு இருக்கிற பார் என்ன, இந்த சைடுல இருக்கிற பார் என்னன்ட்டு சொல்லாம நீங்க மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் சொல்லிடுறேன். இந்த சைடு இருக்கிற பார் எல்லாமே செல் ஆர்டர், செல் குவான்டிட்டி, செல் பண்ணது, அதாவது செல்லர்ஸ் வந்து செல் பண்ணது. இந்த சைடு இருக்கிறது எல்லாம் பையர்ஸ் பை குவான்டிட்டி, பையர்ஸ் வந்து பை பண்ண குவான்டிட்டிஸ். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா க்ரீனு, அதாவது லைட்டான க்ரீனு, நல்லா டார்க் க்ரீனு, அப்புறம் பிளாக். இது வந்து பிளாக், இந்த டார்க் க்ரீன்னு எடுத்துக்காதீங்க, பிளாக். இந்த பிளாக் மட்டும் என்னன்றதை நான் பின்னாடி சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைட்டான க்ரீன். அப்போ இதில் அப்படியே நீங்கள் இந்த 3 கலரையும் பாருங்க. இந்த டார்க்கான கலர் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எவ்வளோ இருக்கு பாருங்க, 41.69 மில்லியன். ஒரு மில்லியன் எவ்வளோங்க, நம்ம வந்துட்டு லட்சம் கோடி அப்படின்ற கணக்கில் தான் நம்ம பார்த்துருப்போம். மில்லியன் அப்படின்றது வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் யூனிட். மில்லியன்னா 10 லட்சம். ஒரு மில்லியன் அப்படின்றது 10 லட்சம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னாச்சுன்னா இந்த இதை பாருங்க, 41.69 மில்லியன் வந்துட்டு இந்த ரேஞ்சு வந்து இந்த ரேஞ்சு. அப்போ இந்த ரேஞ்சுனா எந்த ரேஞ்சு, இதை போடுறேன் நான், இதுல இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள நான் அந்த கோடெல்லாம் அழைச்சிடுவேன் நான். அதாவது எதுக்குள்ள நடந்ததுன்னா 22,500ல இருந்து 22,440க்குள்ள, 22,500 மேல டாப்ல இருந்து கீழே வந்து 22,441 இருக்கு, 440ன்னு வச்சுக்கோம். 440க்குள்ள நடந்த விற்பனையினுடைய அளவு எவ்வளோ குவான்டிட்டி வந்து செல் ஆயிருக்கு, எவ்வளோ குவான்டிட்டி வந்து எவ்வளோ குவான்டிட்டி இந்த ரெட் இருக்கிறது வந்து செல் பண்ணது, கிரீன்ல இருக்கிறது வந்து பை பண்ணது. ஓகேங்களா? சரி, ஓகே. எதுக்குங்க இந்த இடம் மட்டும் டார்க் பிளாக்கா கொடுத்தாங்க அப்படின்னாச்சுன்னா இந்த 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 சைடு இருக்கிறது எல்லாமே பை குவான்டிட்டின்னு சொன்னேன். அந்த ஏரியால தான் வந்து அதிகமான வந்து பையிங் வந்து நடந்திருக்கு. அதனாலதான் அதுக்கு டார்க் கிரீன் கலர் இருக்கு. புரியுதுங்களா? டார்க் கிரீன் கலரு அதனாலதான் அந்த இடத்துல வந்து இருக்கு. அப்ப இதை பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த லைட் கிரீன் இருக்கு பாத்தீங்களா, மேல இருக்கு பாருங்க, அது 1.64 மில்லியன் தான்.
கம்மி தான். அதை கீழே இருக்கிற இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட கம்மி 1.64 மில்லியனோட கம்மி 519.76 கே. கேனா வந்து 1000 519,000. 519,000 நம்ம சொல்ல மாட்டோமே, நம்ம 100,000க்கு மேல லட்சத்துல போயிடுவோம். அப்படின்னா வந்து இது எவ்வளவு அப்படின்னு ஆச்சுன்னா 5 லட்சத்தி 5.19 லேக் அந்த அந்த இது. ஸோ அப்போ வந்து இதுல வந்து இந்த இப்போ 4 பிளாக் இருக்கு. 4 பிளாக்ல வந்துட்டு இந்த பிளாக் பிளாக்கை விட்டுருங்க, அதை நான் அப்புறமா சொல்றேன். நான் அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா இந்த 3 பிளாக் இருக்கு. இந்த 3 பிளாக்ல அதை மேல ஒரு லைட் கிரீன் பிளாக்கு, மிடில் வந்து ஒரு டார்க் கிரீன் பிளாக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு லைட் கிரீன் பிளாக். ஸோ இந்த பிளாக்ல வந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த டார்க் கிரீன் இருக்கிற பிளாக்ல தான் வந்து அதிகமா வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 41.69 மில்லியன். அப்ப அதனாலதான் இதுக்கு வந்துட்டு டார்க் கலர் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஓகே. அப்படியே செல் சைடு ஒன்று. இப்போ செல் சைடு வந்தீங்கன்னா இதுல வந்து டார்க் கலர் எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. ஸோ இது அதனால தான் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா டார்க் ரெட்டு கொடுத்துருக்காங்க. 42 மில்லியன். அங்கதான் வந்து அதிகமான சேல்ஸ் நடந்திருக்கு. இது வந்து 7 லட்சம் தாங்க. ஆமா 7 லட்சத்தி 1.7 7.19 லட்சம் தான் இது. இது வந்து 1.8 மில்லியன், அதுவும் கம்மி தான். இது வந்து 42 மில்லியன் நடந்திருக்கு. ஓகேங்களா? அதனால தான் வந்து இந்த கலர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அப்போ என்ன அப்படின்னாச்சுன்னா அப்போ இந்த நம்பர் என்னங்க 41.69 மில்லியன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா இந்த பிரைஸ் லெவல் இருக்கு பார்த்தீங்களா அந்த பிளாக், அதற்கு 22,440 விலைக்கும் 22,500 விலைக்கும் இடைப்பட்ட இந்த விலையில தான் வந்து இந்த 41.69 மில்லியன் வந்து பையிங் வந்து நடந்திருக்கு, அந்த ரேஞ்சு. ஸோ அதனால தான் வந்து அது ஒரு பிளாக்கா வந்து நம்ம வந்துட்டு சொல்றோம் நான். ஸோ அப்போ வச்சு பார்க்குறப்ப இந்த வால்யூம் ப்ரொஃபைலை வச்சு பார்க்குறப்ப எந்த இடத்துல எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அதிகமான விற்பனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த பிளாக் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் அதிகமாக இருக்கு. இங்கே பாருங்க 60. இந்த நம்ம இப்போ பார்க்கறது வந்துட்டு இந்த பையிங் சைடை மட்டும் பார்ப்போம். இப்போ இந்த பையிங் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த பிளாக்ல தான் வந்து அதிகமாக இருக்கு. 62.82 மில்லியன் இருக்கு. அதே போல இந்த ரெட் சைடு வந்து செல்லர் சைடுல போய் பார்த்தீங்கன்னா அங்க வந்து இங்க தான் வந்து அதிகமான என்ன நடந்திருக்கு, அதிகமான செல்லிங் நடந்திருக்கு. அதே இந்த சைடுல வந்துட்டு அதிகமான பையிங் நடந்திருக்கு. அப்ப அந்த அதிகமான செல்லிங் பையிங் நடந்த ரேஞ்ச் என்னங்க? 22,500க்கும் 22,559, 22,560ன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது வந்து அந்த ரேஞ்ச் வந்துட்டு 550 500 அப்ப எவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் தான். ஸோ அந்த 60 பாயிண்ட்டுக்குள்ள தான் வந்துட்டு அதிகமான வந்து என்ன நடந்திருக்கு, சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. புரியுதுங்களா? அப்ப அதனால தான் வந்து அந்த இடத்த வந்து என்னன்னு சொல்றோம், எதை எப்படி மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா பிளாக்ல வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி மார்க் பண்ண இந்த ஜோன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏரியா இருப்பாங்களா, இந்த ஏரியாவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாச்சுன்னா பிஓசி அப்படின்னு சொல்லுவோம். டைப் பண்றேன். கீழே வந்துருச்சு, இருங்க. கீழே இருக்கட்டும். பிஓசி. பிஓசி அப்படின்னா என்னன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அப்ப இந்த ஏரியா தான் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது. அப்ப இந்த இடத்துல தான் வந்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னாச்சுன்னா அதிகமான சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. எந்த ரேஞ்சில்? அப்ப இன்னைக்கு நான் பேசுறது வந்து இன்னைய டேட்டாங்க. இன்னைக்கு எந்த ரேஞ்சில் வந்து அதிகமான சேல்ஸ் நடந்திருக்கு? 500க்கும் 550க்கும் 22,500க்கும் 22,560க்கும் இடையில தான் வந்துட்டு சேல்ஸ் நடந்திருக்கு. சரி, எவ்வளவு பர்சன்ட்டுங்க நடந்தது? ஒட்டுமொத்த சேல்ஸ்ல வந்துட்டு எத்தனை சதவீதம் இந்த இடத்துல நடந்தது அப்படின்னாச்சுன்னா 70% இந்த இடத்துல நடக்கும். அந்த 70 மார்க் பண்றதுக்காக தான் இந்த பிளாக். எந்த இடத்துல வந்துட்டு 70% வந்து நடக்குதோ ட்ரேடு, அதை தான் வந்துட்டு இது பண்றோம். அப்ப அதை குறிக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல பாருங்க ஒரு சின்ன ஒரு ஆரோ மார்க் மாதிரி தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்க.
தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு நிமிஷம் இருங்க. ஒன் மினிட்டு பார்த்துட்டே இருங்க அதை. தெரியுதுங்களா? அந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் மாரி இருக்கும். சின்ன ஒரு இது மாரி இருக்கும். நீங்க உங்க இதுல நீங்க இப்ப ட்ரேடிங் வியூல வந்துட்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்க சார்ட்ட ஓப்பன் பண்ணி பாருங்க நீங்க. பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அதுல வந்துட்டு உங்களுக்கு கிளியரா வந்து தெரியும். ஓகேங்களா? எனக்கே வந்து தெரியல. அதான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். ரொம்ப ஜூம் பண்ணலாம். ஓகே, ஓகே. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இப்ப நான் ரொம்ப ஜூம் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஏரோ மார்க் இருக்கு. இந்த இடத்துலயும் வந்து ஒரு சின்ன ஏரோ மார்க் இருக்கு. ஸோ இந்த 2 ஏரோ மார்க்குக்கும் இடையில இந்த இடத்துல ஒரு ரெட் கலர்ல ஒரு கோடு ஒண்ணு இருக்கு. லைனு. அந்த கோட்ட நான் பின்னாடி சொல்றேன் நானு. அத நீங்க இப்ப கவனிக்க வேண்டாம். இத வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு லெட்டர் எழுதியிருக்கிற மாரி தெரியுது பாருங்க. அது என்ன அப்படின்னாச்சுன்னா, VAHன்னு எழுதியிருக்கு. VAH. VAH அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேல்யூ ஏரியா ஹை அப்படின்னு அர்த்தம். வேல்யூ ஏரியா ஹை. இது வேல்யூ ஏரியா லோன்னு அர்த்தம். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில தான் வந்துட்டு அதிகமான 70% ஆஃப் ட்ரேடு இன்னைக்கு நடந்த ட்ரேடுலயே வந்துட்டு 70% ஆஃப் ட்ரேடு வந்து அந்த ஏரியால தான் வந்து நடந்திருக்கு. ஓகே, ஓகே. இப்போ புரியுதுங்களா இது? ஸோ அதை தான் வந்து என்ன சொன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றோம். ஓகே. இப்போ அடுத்தது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்றேன். இந்த சைடில் ஒரு ரெட் கலர்ல கோடு இருக்கு அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த கோடை வந்து நான் என்னன்னு சொல்றேன் பாருங்க. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா செல் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் கலர் கோடை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? செல் இம்பேலன்ஸ். செல் இம்பேலன்ஸ் அப்படின்னாச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லெவலுக்கு மேல இருக்கிற லெவல். அதாவது ஆப்போசிட் சைடுல. இப்ப இதுக்கு ஆப்போசிட் வந்து 62, 82 தான். அதுக்கு மேல இருக்கிறது வந்து 1.64 மில்லியன். நான் இத டைப் பண்றேன் நானு. நல்லா தெரிஞ்சுக்கங்க இத. இது வந்து நான் இப்ப இத ஃபர்ஸ்ட் அந்த பிளாக்ல இருக்கிறத இது பண்றேன். 75 புள்ளி 78 மில்லியன். அதோட நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாச்சுன்னா, இந்த மேல இருக்கிறது 1.64 மில்லியன். என்ன 64 மில்லியன்றீங்களா? இருங்க. இது வந்து எக்ஸ், அதாவது பெருக்கிற சிம்பிள் 3ஆல பெருக்கிறேன். ஓகே. இப்போ 3ஆல பெருக்கணும்னா என்ன வருது நம்மளுக்கு அப்படின்றதையும் நான் வந்து இப்போ போட்டுறேன். நான் கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன். கால்குலேட்டர். ஓகே. 1.64 டைம்ஸ் 3 4.92 வருது. என்ன வருது? 4.92 4.92 மில்லியன். அங்க ஓடிச்சா? ஓகே. இங்க வச்சிடுறேன். ஓகே, ஓகே. இப்போ நான் வந்து சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த இதை எடுத்துருக்கிறேன். அதாவது வந்து இந்த லைன், இந்த ரெட் லைன் ஏன் இங்க போட்டிருக்காங்கன்றதுக்காக வந்து நான் சொல்றேன் நான்.
இப்போ இந்த ஒரு ப்ரைஸை எடுத்து ஏதாவது இப்போ நீங்க இதை கூட எடுக்கலாம், இதை கூட எடுக்கலாம், இதை கூட எடுக்கலாம், இதை கூட எடுத்து இந்த லெவல் அதாவது நான் சொல்றது என்னன்னா, இப்போ இந்த லெவல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் லெவல் எடுத்து அந்த லெவலை வந்து அனலைஸ் பண்றோம். நல்லா ஞாபகத்து வச்சுக்கோங்க. அப்போ எந்த லெவலில் நம்ம இப்போ எடுத்திருக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த பிளாக் லெவலை வந்து எடுத்திருக்கிறோம். அதாவது பிஓசி இருக்குல்ல, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அந்த பாரை வந்து எடுத்து அனலைஸ் பண்ணணும். அதுல வந்துட்டு ஏதாவது பிரைஸ் இம்பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பிரைஸ் இம்பேலன்ஸ் அப்படின்னாச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு பை பண்ண போறீங்க நீங்க, ஒரு கடைக்கு வந்து போறீங்க நீங்க, உங்களுக்கு தேவை வந்து ஒரு நீங்க ஒரு கல்யாணத்துக்கே எதுக்கோ வாங்க போறீங்கன்னு வச்சுங்க ஜாமான். உங்களுக்கு தேவை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விருந்து, ஒரு 100 கிலோ தக்காளி உங்களுக்கு தேவை. ஒரு வியாபாரிகிட்ட போறீங்க, ஆனா அங்க வந்துட்டு அந்த வியாபாரி வந்துட்டு 100 கிலோ அவர்கிட்ட இல்ல. அதனால என்ன பண்றீங்க அப்படின்னாச்சுன்னா, அவர்கிட்ட ஒரு 50 கிலோ தான் இருக்கு அப்படின்னாச்சுன்னா, நீங்க அடுத்த கடைக்கும் நீங்க வந்து போகணும். அப்ப நீங்க அடுத்த கடைக்கும் போறீங்க, அடுத்த கடையிலயும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சரியான குவாண்டிட்டி கிடைக்கல அப்படின்றப்ப, ஒரு 3 கடைக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு நீங்க ஒரு ஆளு பை பண்ண போறது ஒரு ஆளு. ஆனா அங்க 3 வியாபாரி கிட்ட போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப செல்லர் வந்து உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்கு 3 செல்லர் வர வேண்டியதா இருக்கு. ஒரு பையருக்கு வந்து 3 செல்லர் வர வேண்டியதா இருக்கு. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா, அதுதான் வந்து இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்துட்டு இம்பேலன்ஸ் அப்படின்றது. அப்ப அந்த இம்பேலன்ஸ் யாருக்கு இப்ப வந்திருக்கு? பையர் தக்காளி வாங்க போனா எனக்கு தான் வந்திருக்கு, நமக்கு தான் வந்திருக்கு. நம்மளுக்கு தான் இம்பேலன்ஸ் வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து 3 இதை இது பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப அதுவே வந்துட்டு செல்லர் வந்துட்டு செல் பண்றதுக்கு அவங்க வந்து ஒரு 100 கிலோ தக்காளியை விற்கணும். ஆனா ஒரு பையர் வரமாட்டான், அவன் 10 15 பையர் வந்து வாங்குறான். அப்படின்றப்ப அவனுக்கு வந்து அது இம்பேலன்ஸ். அப்ப அவன் வந்துட்டு அவன் 100 கிலோ தக்காளியை வந்து ஒரு செல்லர்கிட்ட கொடுக்கல. அவன் ஆனா ஒரு பையர் தான், அவன் வந்து ஒரு செல்லர் தான். ஆனா வந்து அவன் 100 கிலோ தக்காளி அவன் கடையில வச்சிருக்கிற தக்காளியை வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு பையர்கிட்ட கொடுக்கல, ஒரு 10 பையர்கிட்ட கொடுக்குறான். அப்ப வந்து அவன் வந்து அங்க வந்து செல் இம்பேலன்ஸ்ல இருக்கிறான். அதுவே வந்து நம்ம இப்ப சொன்னபடி ஒரு விருந்துக்கு வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போறோம், 100 கிலோ கேட்கறான், அவன்கிட்ட இல்ல அப்படின்றப்ப நம்ம 3 கடைக்கு சந்திக்க வேண்டியதா இருக்கு. அப்ப 3 சப்ளையர் நம்மளுக்கு தேவையா இருக்கு. ஒரு ஒரு டிமாண்டுக்கு வந்து ஒரு பையருக்கு வந்து 3 செல்லர் வந்து தேவைப்படுது. அப்படின்றப்ப பை சைடு வந்துட்டு இம்பேலன்ஸா இருக்கும். நம்ம வந்து இம்பேலன்ஸ். ஸோ இதை தான் வந்துட்டு பை இம்பேலன்ஸ், செல் இம்பேலன்ஸ்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இந்த 4 பார் இருக்கு பாத்தீங்களா, இந்த 4 பார்ல 4 ஜோன் இருக்கு. இப்போ 1 2 3 இந்த 1 இந்த லைன் வந்து போடல, நான் அதையும் போட்டுறேன் நான், இல்லாட்டினா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, போட்டேன். இப்போ 4 ஜோன் இருக்கு. 1 2 3 4 மேல இருந்து கவுண்ட் பண்ணிட்டு கீழே இருந்து கவுண்ட் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி வச்சுக்கப்பா. அப்ப இந்த ஜோன்ல ஏதாவது அப்படி ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்கா, இல்ல இந்த ஜோன்ல ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்கா, இந்த ஜோன்ல ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்கா, இல்ல இந்த ஜோன்ல ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்கா? ஜோனுன்னு சொல்லிக்கலாம், இல்ல ரேஞ்சுன்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா பார்ன்னு சொல்லிக்கலாம். அது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்தது இருக்கு. புரியுதுங்களா? அப்ப நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு அதை வந்து நீங்க சொல்றப்ப நீங்க வந்து மாத்தி கீத்தி சொல்றதுனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுன்றது தான் இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ அது அந்த மாதிரி நீங்க வந்து எப்படி வேணா வச்சுக்கோங்க. அதை ஜோன் வச்சுங்க, இல்லை ஏரியான்னு வச்சுங்க, இல்லை ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா பார்னு வச்சுக்கோங்க சிம்பிளா. சரி, எப்படியும் சரி. நம்ம இப்போ வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஒரு ஜோன் வச்சுக்கோங்க, ஒரு ப்ரைஸ் ஜோன். இது வந்து ஒரு ப்ரைஸ் ஜோன், மேலே இருக்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜோன்னா, செகண்ட் ப்ரைஸ் ஜோன், தேர்ட் ப்ரைஸ் ஜோன், ஃபோர்த் ப்ரைஸ் ஜோன் வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஒரு ஜோனை எடுத்து அந்த ஜோன்ல செல்லருக்கு ஏதாவது இம்பேலன்ஸ் வருதா, இம்பேலன்ஸ் இருக்கா? அதே போல பையர் சைடுல வந்து ஒரு ஜோனை எடுத்து அந்த ஜோன்ல வந்துட்டு பையருக்கு வந்து ஏதாவது இம்பேலன்ஸ் வந்து இருக்கா அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்ப பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த இப்ப இதுல வந்துட்டு ஒரு ரெட் கலர்ல ஒரு கோடு இருக்குல்ல, நான் அப்புறமா சொல்றேன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த கோடு தான். இந்த தெரியுதுங்களா, ரெட் கலர்ல ஒரு கோடு இருக்கு. அதே போல இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கிரீன் கலர்ல ஒரு கோடு இருக்கு. அப்ப என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த பார் இருக்குல்ல, இந்த பார் அதாவது 40, இப்ப இந்த இந்த இது மவுஸ் வச்சு நவுத்துறேன் பாருங்க, அந்த இதை எடுத்துக்கங்க. 41.69 மில்லியன் இருக்கிற அந்த
பார், அதாவது வந்து பையர், அதாவது பை சைடு தான் அது, கிரீன்றதாலே வந்து பை வால்யூம் அது. அந்த ஜோன்ல வந்துட்டு சம் இம்பேலன்ஸ் இருந்திருக்கு, சம் இம்பேலன்ஸ் வந்துட்டு இருந்திருக்கு. அந்த ப்ரைஸுக்கு அவங்களால வந்துட்டு என்ன பண்ண முடியல, வாங்க முடியாத ஏதோ ஒரு இம்பேலன்ஸ் இருந்திருக்கு. அதனால தான் இந்த மார்க் விழுந்திருக்கு. இதை எப்படிங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சைடில் எங்க இம்பேலன்ஸ் வந்திருக்கு, இந்த பிளாக் கலர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அந்த ஜோன்ல வந்துட்டு செல்லருக்கு வந்து இம்பேலன்ஸ் வந்திருக்கு, செல் இம்பேலன்ஸ் இங்க வந்திருக்கு. அப்ப இந்த ஜோன்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்து செல் இம்பேலன்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. அவங்க விற்க நினைச்சதை விற்க முடியாம திணறி இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இம்பேலன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த இம்பேலன்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ நம்ம கணக்கு. இப்போ செல் சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, இப்போ நம்ம இந்த பார் எடுத்துக்கிட்டோம். இந்த பார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் பாரை பாருங்க, இருக்குங்களா? 62 இருக்குங்களா? அங்க அதை எடுத்துக்கூடாது. அப்படியே நேரா மேலே போங்க. மேலே போனா என்ன வருது உங்களுக்கு? 1.64 வருது. அப்ப அது நான் உனக்கு மார்க் பண்ணி போட்டுறேன். சாரி, 2 லைன் இதை எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இருந்து இந்த சாரி வரல. வெயிட் டெலிட். ஒரு லைன் ஒன்று போட்டேன், அது வந்து அப்படியே இதாகி போச்சு. ஓகே, நம்ம ஹைலைட்டர் தான் நம்மளுக்கு கரெக்ட் வரும். ஓகே, இதுல இருந்து அப்படியே அதுவும் வர மாட்டேங்குது. சரி விட்டுருங்க, நம்ம போட்டு ரொம்ப இது டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் இப்போ மவுஸ்லேயே நவுத்துறேன்னு பார்த்துங்க. இப்போ இந்த 75.78 அந்த பாருக்கு ஆப்போசிட் இருக்கிற பார் வந்து 68.82, அதை எடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே இருக்கிற பார் எடுத்துக்கணும். அப்போ பார் எடுத்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கு? 1.64 இருக்கு. அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்துட்டு 3ஆல பெருக்கணும். 3ஆல பெருக்குனா ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை இந்த நம்பர் 75.78ஓட ஒப்பிட்டு பார்க்கணும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். 70 கீழே போட்டிருக்கேன் பாருங்க. 75.78 மில்லியன் ஈக்குவல் டு 1.64 மில்லியன். இது அதை வந்து 3ஆல பெருக்கியிருக்கிறேன். 3ஆல பெருக்குனா என்ன வருது? 4.92 வருது. அப்ப இந்த 4 இந்த நம்பரை வந்து நான் 3ஆல பெருக்கினாலே எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாச்சுன்னா 4.92 மில்லியன் கிடைக்குது. அந்த மில்லியன் வந்து எதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு? 75.78 மில்லியனுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப நான் வந்து ஒரு இதை வந்து 3 மடங்காக்கி இருக்கிறேன். அப்ப 300% வந்து நான் ரைஸ் பண்ணியிருக்கிறேன். ரைஸ் பண்ணி நான் செக் பண்ணாலும் இதனோட அது அதை விட கம்மியா வருது. அப்படி இருந்ததுன்னா இந்த பார் வந்து இம்பேலன்ஸ்னு அர்த்தம். அப்ப இந்த ஜோன் வந்துட்டு செல் இம்பேலன்ஸ். ஓகேங்களா? அதுவே வந்து பை இம்பேலன்ஸ். இப்போ இந்த பை இம்பேலன்ஸ் இது வரைக்கும் பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு பை இம்பேலன்ஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல பை இம்பேலன்ஸ் ஆயிருக்குன்னா அதனுடைய இது வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே நேரா ஸ்ட்ரைட்டா வாங்க, வந்துட்டு மேலே போகக்கூடாது, கீழே வரணும். ஆனா நம்ம செல்லருக்கு அப்படியே நேரா போயிட்டு மேலே போயிட்டோம். இது வந்து அப்படி இல்லை, அப்படியே நேரா வந்துட்டு கீழே வந்துடணும். அப்ப கீழே என்ன இருக்கு? 719.77 கே இருக்கு. 7 லட்சம் தான் இருக்கு. இது நம்ம இப்ப பார்த்தாலே தெரியுது. 3 மடங்கு ஆனாலும் வந்துட்டு இது எங்க வரும்? அந்த மில்லியனுக்குலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. 7 லட்சம் அப்படின்றப்ப உங்களுக்கு என்ன வரும்? ஒரு 10 லட்சம் அப்படின்றது 1 மில்லியன். அப்ப ஒரு இது 7 லட்சம்னு வச்சுக்கோ, ரவுண்டா 7ன்னு வச்சுங்களேன். 7 3 21, 3ஆல பெருக்குனா 21 லட்சம் வருது. 2 பாயிண்ட் சம்திங் தான் வரும். 2 பாயிண்ட் சம்திங் மில்லியன் தான் வரும். ஆனா இங்க இருக்கிறதோ என்னது? 41.69 மில்லியன். அப்ப 3ஆல பெருக்குனாலும் இந்த அமௌண்ட் இந்த அமௌண்ட்டுக்கு ஈடு ஆகாது. ஸோ அப்போ வந்து இந்த ஜோன் வந்துட்டு பை இம்பேலன்ஸ். புரியுதுங்களா? அதே போல நீங்க வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து செக் பண்ணலாம். சரி, அப்ப இது செக் பண்ணா வராதுங்களான்னு பாத்தீங்கன்னா, இது பாருங்க 62.82 மில்லியன். அப்ப அப்படியே ஸ்ட்ரைட்டா வாங்க, வந்துட்டு அப்படியே கீழே இறங்க. 42 3ஆல பெருக்குனா என்ன வரும்?
நான் 3 12 120 126 மில்லியன் வரும். 126 மில்லியன் 62 மில்லியனோட 2 மடங்கு அதிகம் அப்படின்றப்ப அது பை இம்பேலன்ஸுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ புரியுதுங்களா? அப்போ பை இம்பேலன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாச்சுன்னா, செல் அதாவது பை இம்பேலன்ஸ்ன்றது காமன். அதில் வந்துட்டு பை இம்பேலன்ஸ் இருக்கு. நான் டைப் பண்ணிடுறேன் வேர்டு. நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு சிக்கலாக கூட இருக்கும். பை இம்பேலன்ஸ், பை இம்பேலன்ஸ். ஓகேங்களா? அதுவே வந்து இன்னொரு இது வந்து என்னன்னா செல் இம்பேலன்ஸ். செல் VALANC ரெண்டு ஒன்று ஒன்று ஒட்டிச்சா? செல் இம்பேலன்ஸு, பை இம்பேலன்ஸ். இப்போ செல் இம்பேலன்ஸ் வந்து எந்த சைடு பார்க்கணும்? இந்த சைடு ரெட்டு பார் இருக்கு பார்த்தீங்களா? செல்லர் இது. இந்த சைடு வந்து செல்லர் வால்யூமு, இந்த சைடு வந்து பையர் வால்யூமு. அப்போ ஒவ்வொரு பாராக எடுத்து நீங்கள் செக் பண்ணலாம். அப்போ இந்த பார் எடுத்து செக் பண்ணுறதுக்குன்னா உங்களுக்கு என்ன வேணும்? கீழே வரணும். இந்த இந்த இதை வந்துட்டு செக் பண்ணணும். இதை எடுத்தீங்கன்னா இதை செக் பண்ணணும். இதை எடுத்தீங்கன்னா இதை செக் பண்ணணும். அதுவே வந்து செல்லராக எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மேலே போகணும். இப்போ இதை எடுத்தீங்கன்னா இதுக்கு மேலே இல்லை விட்டுருங்க. இதை எடுத்தீங்கன்னா இதை செக் பண்ணணும். இதை எடுத்தீங்கன்னா இதை செக் பண்ணணும். இதை எடுத்தீங்கன்னா இதை செக் பண்ணணும். அதை டயகனல் அப்படின்றது இந்த மூளை விட்டோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோடு போடுவோம் பார்த்தீங்களா? ஒரு ஸ்கொயரில் இந்த மூளைக்கும் அந்த மூளைக்கும், ரெக்டாங்கிளில் இந்த மூளைக்கும் அந்த மூளைக்கும், அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஒரு பார்ல இருந்து டயகனலாக வந்துட்டு மேல் நோக்கி போடணும். செல் இம்பேலன்ஸுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அதை மேல் நோக்கி போட்டு அது காட்டுற பார்ல இருக்கிற நம்பரை 3ஆல பெருக்கணும். அதே பை இம்பேலன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாச்சுன்னா இதை வந்துட்டு இது பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த இடத்துல பை இம்பேலன்ஸ் வந்திருக்கு, இந்த இடத்துல வந்து செல் இம்பேலன்ஸ் வந்திருக்கு. அதுக்காக தாங்க இந்த கோடு. இந்த ஏரோ மார்க் எதுக்கு? அந்த ஏரோ மார்க் வந்துட்டு எதுக்குன்னா 70% ஆஃப் ட்ரேடு வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. அதனால தான் வந்து அந்த பிளாக்கை வந்துட்டு பிளாக் கலர்ல மார்க் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ கீழே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க 120.37 மில்லியன் இருக்கு. இது என்ன அப்படின்னாச்சுன்னா இதனுடைய டோட்டலுங்க. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அவ்வளோ வால்யூம் வந்துட்டு என்ன ஆயிருக்கு? செல் ஆயிருக்கு. செல்லிங் வால்யூம் வந்து அந்த இது. இப்போ பையிங் வந்து வால்யூம் வந்து எவ்வளோ? இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 106.66 மில்லியன் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதில் எது அதிகமாக இருக்கு? செல்லிங் தான் அதிகமாக இருக்கு. அப்போ அந்த செல்லிங்ல இருந்து 120.37 மில்லியன்ல இருந்து 106.66 மில்லியனை கழிச்சோம்னா என்ன நம்மளுக்கு கிடைக்கும்னா 13.7 மில்லியன் கிடைக்கும். அதை தான் டெல்டான்றோம். இப்போ புரியுதுங்களா நம்மளுக்கு? அப்போ டெல்டான்றது வந்து எதுல இருந்து கழிக்கணும் அப்படின்னாச்சுன்னா, ஏன் இதுங்க மைனஸ்ல வந்ததுன்னா பை வால்யூமை தான் முதல் எடுத்துக்கணும். பை வால்யூம்ல இருந்துட்டு செல் வால்யூமா கழிக்கணும். அப்போ பை வால்யூம்ல இருந்து செல் வால்யூமை கழிச்சோம் அப்படின்னாச்சுன்னா டெல்டா வந்து என்ன வருது அப்படின்னா -13.7 மில்லியன் வருது. அப்போ ரெட் கலர்ல இருக்கு. அப்போ இப்போ புரியுதுங்களா? அப்போ வந்து செல் சைடு வந்து அதிகமாக இருக்கு, பை சைடு வந்து கம்மியாக இருக்கு. அப்போ இது என்னங்க டோட்டல் இருக்கு அப்படின்னாச்சுன்னா இந்த 120யும் 106யும் கூட்டி வர்றது தான் வந்து இந்த டோட்டல் 227.03 மில்லியன். இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வால்யூம் ஃபுட் பிரிண்ட்னா என்ன அப்படின்றது. சரி, ஆனால் நம்ம இன்னும் ஒன்று பார்க்கல. என்ன பார்க்கலன்னா இதை வச்சுக்கிட்டு எப்படிங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பண்ணுறது? இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. ஓகே, இது வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நடக்கிற செல்லிங்கை பற்றி, இது எவ்வளோ வால்யூம் வந்து செல்லு, பை எவ்வளோ வால்யூமு, அந்த இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ எந்தெந்த ப்ரைஸ் ஜோனில் யாருடைய கை ஓங்கி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ உதாரணமாக இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா யாருடைய கை ஓங்கியிருக்கு? செல்லருடைய கை தான் ஓங்கியிருக்கு. இங்கேயும் செல்லர் கை தான் ஓங்கியிருக்கு, இங்கேயும் செல்லர் கை தான் ஓங்கியிருக்கு, இங்கேயும் செல்லர் கை தான் ஓங்கியிருக்கு. அப்போ ஓவராலா வந்துட்டு செல்லர் கை தான் ஓங்கியிருக்கு. ஆனா கேண்டில் என்ன வந்திருக்கு? கிரீனா வந்திருக்கு. இப்போ புரிஞ்சுக்கங்க, இந்த இதுதான் வந்துட்டு லாஜிக். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கலரையே பார்த்து பார்த்து வந்து நம்ம மைண்ட் வந்து மிஸ்மரிசம் ஆயிருக்கும்.
ஸோ அதனால வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு கிரீன் பார்த்துட்டோமா, நாளைக்கும் கிரீன் தான்டா அப்படின்ற ஒரு மைண்டுக்கு வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி வால்யூம் எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்துட்டு அது என்ன கலரை காட்டி நீ ஏமாத்தினாலும் நான் கண்டுபிடிச்சிருவோண்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் வியூ இருக்கும். ஸோ அப்ப இன்னைய பொறுத்த வரைக்கும் அது கிரீன் கேண்டிலா இருந்தாலும் செல்லர்ஸ் வந்து அதிகமா இருந்திருக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு இது. அதே நேரத்தில் அவங்க வந்துட்டு கிடைச்ச விலைக்கு விற்கிறதுக்கெல்லாம் அவங்க ஒன்றும் ரெடியாகவும் இல்லை. அந்த அதுவும் வந்து நம்மளுக்கு நல்லா புரியுது செல்லர்ஸ். அப்போ அவங்களுடைய மைண்ட் செட் வந்து அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இது வந்து எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வால்யூம் ஃபுட் பிரிண்ட் அப்படின்றது இதுதான் வந்து வால்யூம் ஃபுட் பிரிண்ட். இந்த டூல் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் வியூஸில் இருக்கு. இதை வச்சு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இதை வச்சுக்கிட்டு எப்படிங்க வந்து சப்போர்ட் ஜோன் வந்துட்டு எதை இது பண்றது அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ இந்த பிஓசின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலர்ல பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த பிஓசின்றது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, இருங்க நான் பார்த்துக்கிறேன். ஓகே, எதை பார்த்துக்கிறேன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா நான் இவ்வளோ நேரம் வந்து சொன்னது எல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே, இப்போ பிஓசி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒன்று பிஓட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரியான ஒரு லெவல் தான் அது. அதாவது எப்படி சொல்லணும்னா, சீசா விளையாட்டு பார்த்துருப்பீங்களா, இந்த சைடு ஒருத்தர் உட்காந்துக்குவாங்க, இந்த சைடு ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு மேலேயும் கீழேயும் போயிட்டு இருப்பாங்க. இவர் ஒரு சைடு மேலே போகிறப்ப இவர் கீழே வந்துருவார், இவர் கீழே வரப்ப மேலே வந்துருவார். அப்போ அந்த நடுவில் வந்துட்டு ஒரு ஸ்பிண்டில் ஒன்று ஒரு தாங்கி நிற்குது பார்த்தீங்களா, நடுவில் சென்ட்ரல் பாயிண்ட். அந்த மாதிரி தான் இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இது. ஸோ அப்போ அந்த அப்போ புரிஞ்சுருக்கும் உங்களுக்கு. இது சீசா விளையாட்டு நம்ம சின்ன பசங்கள்லாம் விளையாடுறது, பார்க்குலாம் போனீங்கன்னா இருக்கும் நிறையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜோன் தான் அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது. அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே இருக்கிறது கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே இருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்துட்டு சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே இருக்கிற இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா, 22,559. ஸோ இந்த லெவலை வந்துட்டு நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னாச்சுன்னா, ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இதாக வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுவே வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கு பார்த்தீங்களா, இந்த இது இம்பேலன்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு இம்பேலன்ஸ். அப்போ இந்த இம்பேலன்ஸ் வந்து இங்கே முடியுது பார்த்தீங்களா, இந்த இது வந்து 22,440 வந்துட்டு நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாச்சுன்னா, ப்ரைஸ் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை விட்டு மேலே போகுதா இல்லை கீழே வருதா அப்படின்றத வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும், கவனிக்கணும். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறப்ப இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா என்ன தெரியுது, செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க மார்க்கெட்டை. ஆனால் கேண்டில் வந்து க்ரீனு. என்ன மீனிங்கன்னா, அது ஓப்பன் ஆனதே வந்துட்டு அப்படி ஓப்பன் ஆகிருக்கு அது. ஸோ அதனால வந்துட்டு அது மேலே ஏறி இருக்கு. அதனால வந்துட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே போயிட்டு அது வந்து க்ளோஸ் ஆகலை, கீழேயும் க்ளோஸ் ஆகலை. க்ளோஸ் ஆகாமல் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் ஒரு எட்ஜில் வந்துட்டு அது வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து சப்போர்ட்டு அப்படின்னு இம்மிடியட் சப்போர்ட்டு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாச்சுன்னா 22,500 தான் இந்த லைன். நான் சொல்கிறது வந்து இந்த லைன், இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு முடிஞ்ச உடனே வருது பார்த்தீங்களா ஒரு லைனு, இந்த பிளாக் போட்டிருக்கோம்ல, அது இம்மிடியட் சப்போர்ட். 22,500ன்றது வந்து ஒரு இம்மிடியட் சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டை பிடிச்சதுன்னா 22,440ன்றது வந்து அடுத்தது வந்து ஒரு சப்போர்ட். அதே போல் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ன்றது வந்து 22,560 இந்த லைனு. அதை விட்டீங்க அப்படின்னாச்சுன்னா 22,620 அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து மார்க் பண்ணுறோம். இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து யாருடைய இது வந்து இதாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்துட்டு நம்ம ட்ரேடை வந்து டிசைட் பண்ணலாம். ஆனால் இப்போ நீங்கள் நான் ஒரு ஓவரலாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நான். சாரி, இப்போ இந்த பாருங்க, இது வந்து இன்னைக்கு வந்த கேண்டில், இது வந்து நேற்று வந்த கேண்டில், இது வந்து முந்தானத்து வந்த கேண்டில். முந்தானத்துனா அடுத்து லாஸ்ட் இதுக்கு முன்னாடி உள்ள ட்ரேடிங் செஷன்ல இது வந்தது, அதுக்கு முன்னாடி உள்ளது, அதுக்கு முன்னாடி ஒரு 4 இதை வந்து எடுத்துக்குவோம். இப்போ இந்த இதுல இருந்து ஆரம்பிப்போம். இந்த இது தெரியுதுங்களா நான் காட்டுறது?
நான் இப்போ சொல்கிறது வந்து நான் வந்து மார்க்கர் போட்டு மார்க் பண்ணி காட்டிடுறேன். அப்போ உங்களுக்கு இதாக இருக்கும். இந்த இதை வந்து பார்க்குறேன். இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஐயோ, இந்த ட்ரேடிங் வியூவில் இந்த ஃப்ரீ ஹேண்டு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ட்ரைனிங் எடுக்கணும் போல இருக்கு. ஓகே, இந்த பிளாக் இருக்கு பாருங்க, மவுஸ் வச்சு நவுத்துற பாருங்க. இந்த கேண்டில், அதாவது இந்த இந்த கிரீன் கேண்டில் பற்றி பார்க்குறோம். இந்த கிரீன் கேண்டில் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து எந்த ப்ரைஸ் லெவலில் இருந்திருக்கு நல்லா பாருங்க. 500க்கும் 440க்கும் இடையில இருந்திருக்கு. 500க்கும் 440க்கும் இடையில இருந்திருக்கு. அடுத்த நாள் அதே லெவலில் தான் இருந்திருக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஆனால் லாஸ்ட் வியாழக்கிழமை பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து இறங்கியிருக்கு, கீழே இறங்கிட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குன்னா மேலே ஏறி இருக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ ஆனால் இது இங்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு பாருங்க. அதுக்கு முன்னாடி இது போனோன்னா இங்கே இருந்திருக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ நாளைக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எங்கே வரும் அப்படின்றது தெரியல. ஆனால் இன்னைக்கு வச்சு ஒரு கண்டினியூஸ் டேட்டா வச்சு பார்க்குறப்ப இது என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். சாரி, எல்லாமே ரெட்டு தான். இது பாருங்க, இந்த டெல்டாவும் ரெட்டு, இந்த டெல்டாவும் ரெட்டு, இந்த டெல்டாவும் ரெட்டு, இதுவும் ரெட்டு, இதுவும் ரெட்டு, இதுவும் ரெட்டு. 1 2 3 4 5 6 ட்ரேடிங் செக்ஷன். மொத்தம் 6 ட்ரேடிங் செக்ஷன்லயும் வந்துட்டு செல்லர்ஸ் தான் வந்து அதிகமாக இருந்திருக்கிறாங்க பையர்ஸை விட. ஆனால் ப்ரைஸ் வந்துட்டு நம்மளுக்கு பெரிய லெவலில் மேலே மூவ் ஆகல, கீழே மூவ் ஆகாமல் சைடு வேல போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி தெரியுது. இப்போ போகிற போக்க பார்த்தா அப்படி தான் தெரியுது. சரி, இப்போ உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வால்யூம் ஃபுட் பிரிண்ட் அப்படின்றது. ஸோ இந்த டூலை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இந்த டூலை வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வால்யூமை வந்து அனலைஸ் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கற்றுருப்பீங்க. நம்ம இதுக்கு அப்புறமா இன்னொரு நல்ல ஒரு ஸ்டடியை வந்து அடுத்த ஒரு டாப்பிக்கில் வந்து எடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து பார்ப்போம். வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் வந்து ஒரு டீச்சிங் ஸ்டாஃபாக இருந்ததால் நான் இதை வந்து பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் ஒரு டீச்சராக ஒரு 5.5 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதனால தான் வந்து எனக்கு இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டே தவிர மற்றபடி இல்லை. நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நான் இதேமாதிரி எஜுகேஷனல் வீடியோஸ் வந்து நிறையா வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களால் புரிஞ்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக வந்து சொல்ல நான் வந்து முயற்சி பண்ணுறேன். நான் ஒரு பெஸ்ட்டானதை வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.